திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பா தமக்கு எல்லாம் வெல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயக பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு வேண்டுவார் வேண்டும் வரமனத்தையும் அள்ளி பொழிகின்ற அருள்மிகு ஞான வைரவ பெருமானுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு இன்றைய பைரவ பெருமான் 16ஆம் நாள் திருவிழாவிலே இரவு நிகழ்வுகள் வரிசையிலே இன்னும் சொற்ப நேரத்திலே இசை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த இசை நிகழ்வுகளுக்கு முன்னர் உங்கள் எல்லோருக்கும் உணர்வு ஒன்றிய வழிபாடு என்ற தலைப்பினூடாக ஒரு சிறியொரு சொற்பொழிவு ஆற்றி இருக்கின்றேன். இன்னைக்கு வழிபாடு என்று சொன்னால், இந்த ஆலயம் என்று சொன்னால் ஆன்மா எல்லாம் லயிக்கும் இடம்தான் ஆலயம். இப்படி ஆன்மாக்கள் எல்லாம் லயிக்கின்ற எங்களுடைய மனங்கள் எல்லாம் ஒன்றாக சங்கமிக்கின்ற இடம்தான் ஆலயம். மனம், வாக்கு, காயம், இந்த 3 திரிகரணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. இந்த 3 திரிகரணங்களும் நாங்கள் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த 3 திரிகரணங்கள் மூலம்தான் எங்களுக்கு 4 வாழ்க்கை தத்துவங்கள் கிடைக்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப இந்த ஞான வைரவ பெருமானுடைய அலங்கார திருவிழா நடைபெற்று இன்றைக்கு வைரவ சாந்தி விழா நடைபெற்று இன்றைக்கு அடியோர்கள் எல்லோரும் இந்த கலை நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க வந்திருக்கின்றீர்கள். இந்த இடத்திலே நாங்கள் இந்த ஆலயம் என்று நாங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். ஞான வைரவ பெருமானை வணங்க வந்திருக்கின்றோம். இந்த ஞான வைரவ பெருமான் எப்படி தோற்றம் பெற்றார் என்று யாருக்கும் தெரியாது. இந்த ஞான வைரவ பெருமானை நாங்கள் எப்படி சிவபெருமான் தோற்றுவித்தார் என்று சொன்னால், 5 தலை கொண்ட பிரமன் இருந்தான். இன்றைக்கு பிரமன் தான் எங்களுடைய மனிதர்களும் எல்லோருக்கும் ஆணவம், செருக்கு, மமதை, நான் தான் பெரியவன் என்று பெருமை இருக்கின்றது. இந்த உலகத்திலே யாரும் பெரியவர் இல்லை, எல்லாத்துக்கும் பெரியவர் ஒருவர் தான். ஏகம் சத் விப்புர பகுத வதந்தி. ஏகம் ஒன்று, முழுமுத கடல் சிவபெருமான். இந்த சிவபெருமான் தான் பெரியவர். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிரமனுக்கு செருக்கு ஏற்படுகின்றது. என்ன செருக்கு? சிவனுக்கு 5 முகம் இருக்கின்றது. ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோ சாதம். அப்ப சிவனுக்கு 5 முகம் இருக்கு என்று அங்கே அந்த பிரமனுக்கு அகந்தை ஏற்படுகின்றது. இந்த உலகத்தை நான் படைக்குகின்றேன், இந்த படைப்பு தொழிலை நான் செய்கின்றேன், எனக்கும் 5 முகம் என்று அந்த பிரமாவும் அகந்தை கொள்ளுகின்றான். இன்னைக்கு நான் இந்த இடத்திலே பேசுகின்றேன் என்றால் என்னை பேச வைப்பது இந்த ஞான வைரவ பெருமான் தான். நீங்க நெக்கலாம் பாருங்கள், இந்த 5 விரல் இருக்கின்றது. இந்த 5 விரலிலும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று அகந்தை கொள்ளுகின்றது. இன்னைக்கு பாருங்கள், பெரியவர்களை பாருங்கள். இந்த பெரியவர்கள் சொல்லுகின்றது ஒரு பொருளை பற்றி பிடிப்பதற்கு நான் தான் மிகவும் அவசியமாகவே நான் தான் பெரியவன். அடுத்ததா பாருங்கள், சுட்டு விரல். இந்த சுட்டு விரலை பாருங்கள், நான் தான் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை அருகாமல் இருக்கின்ற ஞான வைரவ பெருமானை சுட்டி காட்ட பயன்படுத்தப்படுகின்றேன். ஆகவே நான் தான் பெரியவன். அடுத்ததாக பாருங்கள், நடுவிரல். நடுவிரல் சொல்லுகின்றது எல்லா விரலிலும் பெரியவன் நான் தான்,
ஆகவே நான் தான் பெரியவன் என்றார். அடுத்ததாக பாருங்கள், மோதிர விரல், என்னுடைய கையில் தான் தங்கம் பளபள என்று இருப்பது, ஆகவே நான் தான் பெரியவன். கடைசியாக பாருங்கள், கிண்ணி விரல், என்னுடைய விரல்லாம் என்னை போல கட்டையாக இருக்கின்றது, ஆகவே நான் தான் பெரியவன். இப்படி இந்த 5 விரலிலும் நான் தான் பெரியவன் என்று அகங்காரம் கொண்டது போல அந்த 5 விரலை கொண்ட பிரமாவும் சிவனுக்கு அஞ்சுதலை, ஆகவே நான் அந்த இடத்தில் அகந்தை கொள்ளுகின்றான். அப்படி கொள்ளுகின்ற பொழுதுதான் சிவபெருமான் தன்னுடைய இருதயத்திலிருந்து ஞானபைரவ பெருமானை தோற்றுவித்து அந்த அஞ்சுதலை கொண்ட அகந்தை கொண்ட பிரமாவுடைய நடுத்தரை அங்கே அள்ளி தருகின்றார் ஞானபைரவ பெருமான். அந்த அகந்தை பாருங்கள், அகந்தை ஆணவம் யார் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அங்கே தீர்ப்பு கொடுப்பான். இந்த உலகத்தை பாருங்கள், உலகத்திலே நாங்கள் எல்லோரும் ஆலயம் பெறுகின்றோம், ஆனால் எங்களுடைய வழிபாடு எல்லோரும் பெறுகின்றோம், எல்லோரும் வணங்குகின்றோம், கதைக்கின்றோம், போகின்றோம். அப்படி இல்லை. நாங்கள் ஆலயம் வந்து விட்டால் எங்களுடைய மனம் எல்லாம் அங்கே இறைவன் இருக்கின்றான், மனம் போல வாழ்வு. அப்ப மனதிலே இறைவன் இருக்கின்றான், உணர்வுடைய வழிபாட்டிலே நாங்கள் இதை பாருங்கள், அகந்தை கொண்ட பிரமாவை சிவபெருமான் தான் அளிக்காது அங்க பைரவ பெருமானை தோற்றுவித்து அளித்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் தன்னிலைமை மண்ணுயிர்கள் தாள தரும் சக்தி பின்னவிலான் எங்கள் பிரான். இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் சரியாக இந்த இடத்திலே நாங்கள் ஞானபைரவ பெருமானை வணங்க வந்திருக்கின்றோம், ஞானபைரவ பெருமானை வழிபட வந்திருக்கின்றோம் என்றால் எங்களுடைய மனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும். சிவத்தியானம் செய் சிவமே நாமனில் மெய்மை அவனி எனத்தும் பொய் பொய் அதனை அறிந்து ஊய் என்று அங்கே பட்டினத்தால் செப்பியிருக்கின்றார். நாங்கள் காலையும் மாலையும் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர் தான் அதை வழி சொல்ல வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம். பிள்ளையை பெற்றெடுக்கின்ற தாய் மாதா, அந்த பிள்ளைக்காக உழைப்புகின்றவர் தந்தை பிதா, மாதா பிதா, அடுத்தது ஆசிரியர் குரு. அந்த ஆசிரியர் தான் இறைவனை காட்டுகின்றார். அப்ப எப்படி இந்த வழிபாடை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் காட்டியிருக்கின்றார்கள். அந்த வழியிலே நாங்கள் செய்துவிட்டால் எல்லாம் கிடைக்கும். பெற்றதாய் மறந்தாலும், பிள்ளையை பெற்றதாய் மறந்தாலும், உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும், உதிர மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் மறந்தாலும், கண் நின்றிருப்பது மறந்தாலும், நற்றதவத்தை நான் ஓதுவேன், நமசிவாயத்தை நான் மறவேன். நமசிவாயம் இந்த வைரவர் தான். நீங்கள் நினைக்கலாம் சிவன் வேறு வைரவர் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று. இந்த சிவனுடைய அவதாரத்தில் தான் வைரவ பெருமான் தோற்றி இருக்கின்றார். நான் இந்த இடத்திலே ஒன்றை கூற விரும்புகின்றேன். நான் போன வருடம் இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்திற்கு சொற்பொழி செய்திருந்தேன், வர்ணனை செய்திருந்தேன். ஆகவே நான் இந்த இடத்திலே வைரவ பெருமான ஒரு நேர்த்தியை வைத்திருந்தேன். வைரவா, நீ இந்த எனக்கு நான் நேர்ந்த நேர்த்தியை நீ குடந்து, இந்த வைரவ பெருமான் நான் நேர்ந்த நேர்த்தியை தந்திருக்கின்றார். அந்த நேர்த்தி நான் நேருகின்ற பொழுது என்னுடன் கோப்பாய் ஆசிரியராசாலையில் வேலை செய்கின்ற செந்தில்குமாருடைய அம்மா பக்கத்தில் இருந்தார். என்னை கேட்டார், தம்பி என்ன நேருகிறான் என்று. நான் கேட்டேன், வைரவ பெருமானுடன் நான் மனமுறை கேட்கின்றேன், இந்த வைரவ பெருமானுக்கு தந்திருக்கின்றார். நான் இந்த வைரவ பெருமானுக்கு ஐப்பசி பரணியிலே பெரிய அபிஷேகம் செய்து அன்னானம் செய்ய இருக்கின்றேன். ஏனை சொல்லுகின்றேன் என்றால், நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்று நீங்களும் இந்த வைரவ பெருமானை நம்பி நேர்ந்து நீங்கள் மனமுருகி வழிபட்டால் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாரமை நன்னறி குய்ப்பது வேத 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சி வாயவே என்று உங்கள் எல்லோருக்கும் இந்த ஞான வைரவ பெருமான் நல்ல அருள் தருவார் என்று வேண்டிக் கொண்டு நான் சொற்பொழிவு செய்ய சொன்னால்
1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பேசுவேன். ஆனால் இன்றைய கலை நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது, நீண்ட நேரம் பேச முடியாது. ஆகவே இந்த உணர்வொன்றிய வழிபாடு மூலம் நீங்கள் எல்லோரும் அவனர்களாலே அவன்தால் வணங்கி என்று அருள்மிகு ஞான வைரவ பெருமான் சின்னஞ்சிறு ஒரு ஆலயமாக இந்த வீதியில் இருந்தார். இன்னைக்கு பெரிய ஒரு ஆலயமாக வளர்ந்திருக்கின்றார் என்றால் இந்த ஊரிலே வாழுகின்ற இந்து இளைஞர்களும் அடியருடைய அந்த கங்கரியத்தினால் இந்த ஞான வைரவ பெருமான் பெரிய ஒரு ஆலயமாக புதுப்பொழிவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்று முதலாவது அலங்கார திருவிழாவிலே அடியோர்கள் எல்லோருக்கும் இன்னிசை நிகழ்வும் இந்த இடத்திலே இந்து இளைஞர்களும் இந்த அடியவர்களும் சேர்ந்து இன்றைக்கு 11ஆம் திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி துல்லியமாக ஒளி அமைப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார் சீலன் சவுண்ட் சேவை உத்தியோகத்தர். அந்த வகையிலே எல்லோருக்கும் இந்த ஞான வைரவ பெருமானுடைய நல்லுறவு கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு இந்த இடத்திலே பரதநாட்டியம் ஆடிய மாணவியர்களுக்கு அங்கே PVK மல்டி சென்டர் ஸ்தாபத்தினர்கள் பரிசு வழங்கினார்கள். மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் நாங்கள் இந்த சின்ன பிள்ளை ஒரு மேடையிலே ஏறிவிட்டு பரதநாட்டியம் அந்த பிள்ளை நிகழ்த்து என்றால் இந்த ஊரிலே உங்களுடைய பிள்ளைதான். இந்த பிள்ளையை நீங்கள் எல்லோரும் இப்படி வாழ்த்தி இந்த பிள்ளைகள் மென்மேலும் வளர்வதற்கு இந்த PVK மல்டி சென்டர் உடனடியாக பரிசு வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த ஞான வைரவ பெருமானுடைய நல்லுறவு கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு என்னை இந்த இடத்திலே பேசுவதற்கு சொற்பொழிவு செய்வதற்கு அழைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு 2 புரோகிராம் இருந்தது. அந்த 2 புரோகிராமையும் விட்டு இன்றைக்கு வந்தேன். என்றால் எனக்கு ஞான பெருமானுடைய அருள் எனக்கு தந்திருக்கின்றார். இந்த ஊரிலே வாழுகின்ற இந்து இளைஞர்கள் எல்லோரும் நண்பாக பலவர்கள் மற்றும் என்னுடன் கோப்பாய் ஆசிரியலா சாலையிலே என்னுடன் அங்கே அலுவலக உதவியாளர் வேலை செய்கின்ற செந்தில்குமாருடைய அன்பான அழைப்பிலும் மற்றும் ஏனைய இளைஞருடைய அன்பான அழைப்பிலும் வந்திருந்தேன். அது மட்டுமன்றி இந்த ஆலயத்திலே ஆற்றார் அலிபசி தீத்தல் அகிதொருவன் பேற்றான் பொருளை புலி என்று தானத்தில் சிறந்த அன்னதா நிகழ்வும் 10 நாள் நடைபெற்று இன்றைக்கு நடைபெற்றது. அது மட்டுமன்றி இன்றைக்கு வீதியாலே 11 நாட்களும் செல்லுகின்ற அடியோர்கள் மதிய வெயிலிலே தாக சாந்தி நிலையத்தையும் மிக சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். அதுவும் மகிழ்ச்சி. இப்படி இந்த ஆலயத்திலே அடுத்த வருடம் ஒவ்வொரு இரவு திருவிழாவிலேயும் கலை நிகழ்வுகள் பயணிப்பாளர்கள் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் நிகழ வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு என்னை இந்த இடத்திலே பேச அழைத்த இன்றைய இளைஞர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருமாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாவண்ணா கருதாயுடைய பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னை எழுத்தின் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே பான்முகில் அலாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.